அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் எப்படி தன்னை நினைவு கூற வேண்டும் என்று சொல்கிறானோ அது மக்களுக்கு பற்றியில் என்ன செய்யலை, பரவலாக்கப்படலை, பிரபல்யப்படுத்தலை, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை, நாம் அதை பின்பற்றுவதில்லை. அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த செய்திகளை எல்லாம் நாம் பின்பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து சமூகத்திலும் அதை பயிற்றுவித்திருந்தால் இது போன்ற நிலைகள்லாம் வருவதற்கான வாய்ப்பு குறைந்திருக்குமா இல்லையா? அப்போ நாம் என்ன செய்யணும், அல்லாஹுவை நினைவு கூறுவோம் என்று சொன்னால் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறணும். வைலைக்கல் நுஷூர், என்னுடைய இறுதி முடிவு நான் எங்கே வந்து கணக்கு சொல்லணும், உன்னிட்ட தான் கலக்க சொல்லணும். காலையிலேயே அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்களாக, நாளை மறுமையை நினைவு கூர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை துவங்கினால், அல்லாஹ்வை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் நம்ம துணங்கினோம்னா நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? காலையில் வீட்டை விட்டு வெளியில் வராதவங்க, வீட்டுக்குள்ளே போகாதவங்க, காலையில் இரவு உறங்காதவர்கள், காலையில் இல்லாதவர்கள், பிரயாணம் மேற்கொள்ளாதவர்கள் யாராவது இருக்கிறோமா? எல்லா பள்ளிக்குள் வந்தால் என்ன சொல்லணும், பள்ளியை விட்டு போனால் என்ன சொல்லணும், கழிவறைக்குள் போனால் என்ன செய்யணும், அல்லாஹ் எடுத்து சொல்லி தராங்க. மதரசாவுக்கு போனால் சில துவாக்களை கற்றுக் கொடுக்குறாங்க. அந்த துவாக்களை வாழ்நாள் முழுவதும் நாம் என்ன செய்யக்கூடிய பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? நம்முடைய எல்லா நிலையிலும் ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் வந்து சொல்லி கொடுறாங்க. அந்த பிரார்த்தனை பொருள் அறிந்து அந்த நேரத்திற்கு ஏற்றால் போல அதை நம்ம அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தோம் என்று சொன்னால் அதில் மிகப்பெரிய ஒரு நிம்மதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழணுமா, அதுக்கு நீங்கள் அல்லாஹ்வை தான் நினைவு கூறணும். எல்லா நிலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், நிம்மதியான வாழ்வை வாழலாம். எல்லாம் சொல்லி காட்டுகின்றான். அல்லதீன ஆமனும், இந்த உலகத்தில் ஈமான் கொண்ட நிலையில் இருக்காங்களா இல்லையா, அவர்கள் எப்படி தெரியுமா இருப்பாருங்க, ததுமவுன குலூபுகும் பிதிக்ர் இல்லா, அவர்கள் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அறிந்து கொள்ளுங்கள், இல்லா பி திக்ர் இல்லாஹி ததுமவுனல் குலூப், அல்லாஹுவை நினைவு கூறுவதால் மட்டும்தான் இந்த உள்ளம் நிம்மதி அடையும். எவ்வளவு பிரச்சனை மனுஷனுக்கு இருக்குது, பொருளாதார பிரச்சனை இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, வேலைக்கு போகிறதுல பிரச்சனை இருக்குது, இப்படி ஆயிரம் பிரச்சனைகள் மனிதன் தினமும் சந்திக்கிறான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லாமல் போகணும் அப்படின்னா எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்துக்கு ஒப்படைக்கணும். அல்லாஹ்ட்ட எப்போ ஒப்படைக்க முடியும் நம்மளால்? எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தால் தான். அல்லாஹ்வின் தூதர் ஒரு இடம் கூட விட்டு வைக்கல. நீங்கள் உங்கள் மனைவியரோடு தாம்பத்தியத்தில் சேரண்டா கூட அதற்கு ஒரு பிரார்த்தனை, அல்லாஹ்வை நினைவு கூறணும். அல்லாஹ்வை மறந்தவனாக வாழ்ந்தால், அல்லாஹ்வை நினைவு கூற மறுத்தால் அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும். அதிலே அப்படியே உற்றுவேன்னு சொல்கிறான் அல்லாஹ். நினைந்து கொள்ளுங்கள், திரும்ப திரும்ப உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய உள்ளங்கள் மட்டும்தான் நிம்மதி அடைகின்றன அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். ஒருபோதும் என்ன செஞ்சிடாதீங்க, நன்றி மறுத்து விடாதீர்கள், அல்லாஹ்வை மறுத்து விடாதீர்கள், அவனுடைய தூது செய்தியை மறுத்து விடாதீர்கள், அந்த தூதரை மறுத்து விடாதீர்கள், அந்த மார்க்கத்தை மறுத்து விடாதீர்கள் சொல்கிறான்.